Hi everyone, welcome to the Vish Academy. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு டுட்டோரியல் வீடியோ. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு நான் வந்து ஓட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க எல்லாரும் ஓட் பண்ணது வந்து பாட்லி பேக் மேக்கிங். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் லேமினேட்டட் ஜூட் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். செல்ஃப் கலர் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து வேணும். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தடாக வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேல் பக்கம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு தையல் போட்டுட்டு மடிப்படி போல் அந்த மாதிரி தையல் போட்டுட்டு லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோன்னா ஒரு பவுச்சு மாதிரி நமக்கு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். நான் வந்து எது எனக்கு ஹைட் அதிகமாக இருக்குன்னு பார்த்தா எனக்கு இந்த மாதிரி வைக்கிறப்போ ஹைட் அதிகமாக இருந்துச்சு. ஸோ எல் ஷேப்பையே மாற்றி போட்ட மாதிரி இந்த சைடு ஆல்ரெடி நம்மளுக்கு பிரிண்டட் ஒன், இதில் வந்து நம்மளுக்கு ரோப் அட்டாச் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு அதாவது எல்லை அப்படியே ரிவர்ஸில் போடுற மாதிரி இந்த சைடு கார்னரை மட்டும் ஜாயின் பண்ணிட்டா நமக்கு பாட்லி பேக் வந்து ரெடி ஆகிடும். நான் வந்து இதுக்கு லேஸ் யூஸ் பண்ணல, நம்மளோட ரிப்பன் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்து ரோப்புக்கு வந்து மேக்ரமி கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அது எட்ஜில் வந்துட்டு ஒரு சின்ன பீட்ஸ் மாதிரி போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இது அதுக்கப்புறம் சிசர் மார்க்கர் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு கட் பண்ணி எடுக்கிறப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மட்டும் தான் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு ஐட்டம். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்துக்கோங்க. ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த மாதிரி சைடு வந்து கட் ஆகாமல் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு எல் ஷேப்பில் வரும். அப்படி இல்லைன்னா பே ஷேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்குறப்போ உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரியும். ஸோ நான் இதுக்கு வந்து வித்தவுட் லேமினேட்டட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆல்ரெடி ஸ்டிச்சு பார்ட்டாகவே இருக்குது. ஸோ அதனால் அதை நான் அப்படியே டாப்பாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி சைடு எட்ஜு மேலே இருக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கிட்டு எல் ஷேப்பில் வந்துட்டு நான் அதில் ஸ்டிச் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரிப்பனை வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். மேலே வந்து ஒரு கேப் விட்டுக்கோங்க, ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுக்கோங்க. அதே மாதிரி ரிப்பன் வந்து எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரிப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடும் வரும், பேக் சைடும் வரும். நம்ம மேல் பக்கமாக தான் ரிப்பனையே வந்து அட்டாச் பண்ண போகிறோம். ரிப்பனுக்கு பதில் வந்து நம்ம டிசைனர் லேசஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விஷ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைடு ஃபுல்லாகவே கவர் ஆகிற மாதிரி நம்ம அந்த லேஸை வந்து அட்டாச் பண்ண மாட்டோம். ஏன்னா ரோப் வெளியே வந்து உள்ளே போகும். ஸோ அதனால் அதுக்கு கேப் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் நூலாக பிரியும். ஃபயர் பண்ணால் கூட இது சரியாயிடும். நம்மளுக்கு இப்போ ஃபயர் பண்ணுறதுக்கு முடியல, நம்ம கையிலேயே ஸ்டிச்சிங் மிஷின் இருக்குது அப்படின்றதுனால சைடு பார்ட்டை மட்டும் ஒரு மடிப்பு வச்சு தச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஒரு மடிப்பு வச்சு 2 பகுதியையுமே அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ ஒரு மடிப்பு அடிச்சுக்கிறேன். நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெகுலராக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மிஷின். எல்லார் வீட்லேயும் மேக்ஸிமம் இந்த மிஷின் இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் பார்ட் ஃபுல்லாகவே இந்த மிஷினில் தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். எல்லாருக்கும் டவுட் இருக்கும் இந்த மிஷின்லலாம் பண்ண முடியுமான்னு. அதுக்காக தான் மெயினாக நான் இதை வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி 2 பீஸையும் சைடை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நான் 2ஐயும் ஈவனாக வச்சுக்கிறேன். ஸோ இதில் ஒரு தையல் வரும், அதே மாதிரி நம்மளுக்கு எட்ஜில் ஒரு தையல் வரும். கரெக்டாக? ஸோ தையல் வர்ற பார்ட்டுக்கு கொஞ்சம் உள்ளே தள்ளி வரணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அதையுமே நம்ம எப்படி வந்து ஃபாலோ பண்ணணுன்றதையும் நான் சொல்கிறேன். மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து நான் ஹைட்டு கீழே இறக்கிக்கிட்டேன். அப்போ மேலே வந்து அந்த அந்த பாட்டோட தலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்ட் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த 1/2 இன்ச் வந்து விட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேலே மட்டும் அட்டாச் பண்ணால் போதும். அட்டாச் பண்ணி கீழே வரும்போது இதில் லைட்டாக மடிச்சுக்கிட்டேன். ஏன் இன்னொரு மடிப்பு கொடுத்தேன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து அளவுக்கு கூடுதலாக எடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து மடிப்பு கொடுத்துடலாம். அந்த சைடை வந்து தைக்கக்கூடாது. அப்படியே நான் கீழே வந்துட்டேன். கீழே வந்து அதில் ஒரு தையல் போட்டுக்கிறோம். ஓகே, மேலே கீழே ஈக்குவல் போடுறோம்ல, A+B = 2 அப்படின்ற மாதிரி அந்த ஈக்குவல் ஷேப்பில் தான் நம்ம வந்து மேலேயும் கீழேயும் ஸ்டிச்சு போடணும். சைடில் வந்து ஸ்டிச்சு போடக்கூடாது. அதே பேட்டர்னில் அனதர் சைட்லேயும் நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறேன். ஸோ 2க்கும் நடுவில் கேப் இருக்கணும். ஏன்னா ஒன் சைடு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி அதில் நல்லாவே மடிப்பு வருது. ஸோ அதனால் நம்ம அப்படியே விட்டுடுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கக்கூடிய இந்த ரிப்பனையும் நம்ம அட்டாச் பண்ணுறோம். கீழே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கிறோம். இது ரொம்பவே ஈஸியஸ்ட்டு வே தான். நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் கிடையாது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஸோ நான் இப்போ வந்துட்டு அதுலேயுமே கொஞ்சம் மடித்து விட்டுக்கிட்டேன். அப்போ தான் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சைடு அடிக்க கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி கார்னரை நான் வந்து அட்டாச் பண்ணல.
அடுத்த கார்னரில் போயிட்டு இதையும் அட்டாச் பண்ணிடுறோம். ஈக்குவல் ஃபார்மேட்டில் 2 பக்கமும் ஸ்டிச்சு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட மேல் பக்க ஒர்க்கு வந்து ஃபுல் ஃபினிஷ்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து 2யும் சேர்த்து மடிச்சுக்கிறோம். மடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல் ஷேப்பில் சைடில் தான் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். கரெக்டாக எக்ஸாக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு எக்ஸஸாக இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். எக்ஸஸ் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சைடை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சைடு ஜாயின் பண்ணுறதுக்குமே நான் ஒரு தையல் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்துட்டு 2 தையல் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம், பட் மேக்ஸிமம் ஒரு தையலே மோர் எனஃப். ஸோ நான் இது 2யும் சேர்த்து வச்சு சைடில் வந்து தையல் கொடுக்க போகிறேன். மேல் பக்கம் நான் எதுவுமே பண்ணலை. இன்கேஸ் உங்களுக்கு மேல் பக்கம் வந்து இதே மாதிரி கட்டிங் பீஸாக இருக்குன்னா நம்ம எப்படி வந்து ரிப்பனை ஓரம் அடித்தோமோ அதே மாதிரி இதையும் ஓரம் அடிச்சிருங்க, அவ்வளோதான். ஸோ நான் சைடில் ஒரு தையல் போட்டுட்டேன். எல் ஷேப்பில் வரும்னு சொன்னேன்னா எல்லை மாற்றி போட்ட ஷேப்பில். ஸோ அதே மாதிரி கீழேயும் வந்து நம்ம தையல் போட்டுட்டோம். தையல் போட்டால் 2 பக்கமும் தையல் போட்டு ஒர்க்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் ஃபினிஷ்டு ஒர்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம எப்படி ரோப் அட்டாச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரோப் அட்டாச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸி தான். ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அனதர் ஒன் சைடை 2வது வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். நல்லா கையை உள்ளே விட்டு எட்ஜஸ் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வச்சுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். ஏமா நம்மளுக்கு எட்ஜு வந்து ரொம்ப கிளியராக கிடைக்கும். ஸோ எட்ஜு பார்ட்டு மட்டும் கிளியராக எடுத்து விட்ட பின்னாடி நம்ம வந்து இப்போ ரோப் அட்டாச் பண்ண போகிறோம். மறுபடியும் நான் சொல்லிடுறேன், மேல் பக்கம் வந்து உங்களுக்கு தையல் மர மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை ஓரம் அடிக்கிற மாதிரி அடித்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன அட்டாச் பண்ண போகிறோம்னா ரோப் அட்டாச் பண்ண போகிறோம். நான் மேக்ரமிக் த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டிசைனர் த்ரெட்டு கிடச்சிச்சு அப்படின்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இதில் ஹேர் பின் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹேர் பின்னா கொஞ்சம் நீளமாக கிடைக்கும். நீங்கள் சேஃப்டி பின் இருந்தாலும் சேஃப்டி பின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இதை வந்து உள்ளே அட்டாச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒன் சைடுக்கு இப்போ லெஃப்ட் சைடு எடுக்கிறீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே திரும்பவும் அந்த த்ரெட்டு வந்து முடியணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு சுற்றிலும் வர அளவுக்கு வச்சு பார்த்துட்டு எக்ஸஸாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி வச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க. நமக்கு 2 பீஸ் சேம் சைஸில் வேணும். ஸோ சேம் சைஸில் 2 பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ 2 பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அட்டாச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ சைடு அட்டாச் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ உள்ளே வந்து த்ரெட்டை வந்து அப்படியே பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். நான் எதுக்காக வந்துட்டு உங்களுக்கு 2 பக்கமும் கேப் இருக்கும் அப்படின்றத இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா ஒரு பக்கம் கொடுத்து இன்னொரு பக்கம் வழியாக நம்ம வெளியே எடுக்கிறோம். ஸோ 2 பீஸாக அட்டாச் பண்ணுறப்போ நம்மளுக்கு 2 பக்கமும் கேப் இருந்துச்சு அப்படின்னா தான் அது கரெக்டாக வரும். ஸோ நான் ஒன் சைடு கொடுத்து எடுத்துட்டேன். அதே மாதிரி அடுத்த சைடுமே அதே பக்கத்தில் தான் போய் முடியணும். ஓகே, அவுட்புட்டும் சரி இன்புட்டும் சரி ஒன் சைடில் வர மாதிரி நம்ம கொடுத்து எடுக்கிறோம். அதே மாதிரி அனதர் சைட்லேயும் எடுத்துக்கிறோம். அப்படி பண்ணால் மட்டும்தான் சுருக்கு போடுறோம்ல அது வந்து நல்லா டைட்டாக இழுக்கும் போது அழகாக வந்து சுருக்கம் விழும். ஸோ நான் இப்போ பாருங்கள் ஒன் சைடு போட்டுட்டு அந்த பீடை வந்து உள்ளே அட்டாச் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக பீடு வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம பண்ணணும்னா சைடை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணாலே போதும். மேக்ரமி கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபயர் பண்ணாலே அது 2 ஒட்டிக்கும். நான் இதில் வந்து நாட் மாடலில் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் ஃபயர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாகவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் சைடில் வந்து அந்த பீடை அட்டாச் பண்ணிக்கிறேன். பீடை அட்டாச் பண்ணி நாட் போட்டு வச்சுக்கிறேன். அதே மாதிரி அதே மெத்தடில் இன்னொரு சைட்லேயும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஃப்ட்டில் இருந்து ஆரம்பித்தோன்னா இப்போ வந்து ரைட்டில் இருந்து ஆரம்பித்து எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சுருக்க இழுக்கிறப்போ அழகாக இந்த மாதிரி சுருக்க பை வந்து ரெடி ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்மெட்டிக்ஸ் மாதிரியான ப்ராடக்ட் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.